அன்பிற்குரிய பெருமக்கள் எல்லாம் நல்லடியார்களே, இன்று 7வது தராவிடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதிய அத்தியாயம் சூரத்துல் அஅராஃப். சூரத்துல் அஅராஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தவர் அந்த நிகழ்வுகளை பற்றி, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த வெகுமதிகளை பற்றி, அதே போல இந்த ஆதமுடைய மக்களுக்கு ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை பற்றியும் என்னென்ன ஞாபகத்துகளை பற்றியும் எல்லாம் அல்லாஹ் இருக்கின்றார். அதோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்ற நபிமார்களுடைய இந்த வரலாறுகளை பற்றியும் அல்லாஹ் கோடிட்டு தருகிறார். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சம்பந்தமாக 2 விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. நீங்கள் குர்ஆனை நீங்கள் ஓத ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. இந்த 2 வசனமும் இன்று ஓதப்பட்ட வசனங்கள் தான். குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை செவித்தாய்த்து கேளுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்திலே சொல்லியிருக்கிறார். அப்போ பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய அந்த ஒழுக்கத்தை பற்றியும், குர்ஆனின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஞாபகங்களை பற்றியும், அருளை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்குகின்றார். எனவே ஒரு மனிதர் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை ஓதுவது ஃபர்லு, கட்டாயமாச்சு. அது ஓதித்தான் என்ன செய்யணும், குர்ஆன் ஓத ஆரம்பிக்கணும். ஒரு மனிதர் என்ன செய்கிறார், குர்ஆன் ஓத ஆரம்பிக்கணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டு ஓத ஆரம்பிக்கிறது. ஓதிக்கிட்டே வரும் பொழுது ஏதாவது ஒரு தேவை வருது, திடீர்னு இல்லை யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது பேசி முடித்ததுக்கு பின்னால் திரும்பவும் ஆரம்பிக்கும் பொழுது திரும்பவும் அஊது பில்லாஹ் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அப்படி என்ன செய்யக்கூடாது, பேசிட்டு என்ன இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சோகமாக இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு விட்டதுலேருந்து என்ன செய்யக்கூடாது, அப்படி ஓதக்கூடாது. திரும்பவும் அஊது பில்லாஹ் ஓதணும். திரும்பவும் அஊது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் ஓதிட்டு பிஸ்மில்லாஹ் ஓதலாம், இல்லைன்னா பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக அஊது பில்லாஹ் ஓதிட்டு நம்ம என்ன செய்யணும், திரும்ப என்ன செய்யணும், ஓதணும். அதே போல சூராவுடைய துவக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அஊது பில்லாஹ் நம்ம ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹ் கண்டிப்பாக ஓதணும். சூராவுடைய துவக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஓதிக்கொள்ளணும். அதே போல குர்ஆன் அதற்குண்டான மரியாதை, கண்ணியத்தை நாம் என்ன செய்யணும், பேணி பாதுகாக்கணும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக சில பேர் என்ன செய்யறான்னு சொன்னால் குர்ஆன் ஒரு புத்தகம் மாதிரி நினைக்கிறார். ஒரே புத்தகம் மாதிரி நவுது பில்லாஹ் அல்லாஹ் அதற்குண்டான அந்தஸ்தை, கண்ணியத்தை மிகப்பெரிய அளவில் அல்லாஹ் வச்சிருக்கான். குர்ஆன் மகத்துவம் மிக்கது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், சுத்தம் இல்லாமல் அந்த குர்ஆனை தொடாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த குர்ஆனை நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்ம எங்க வச்சிருக்கோம், நமக்கு முன்னால குர்ஆனை வச்சுன்னு சொன்னா அந்த குர்ஆன் நமக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். அதே குர்ஆனை நம்ம பின்னால போட்டுட்டோம்னு சொன்னா நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் தரும். அதே குர்ஆனை இன்னைக்கு சில பேர்கள் எப்படின்னு சொன்னா இப்படி சர்வசாதாரண இப்படி தூக்கி போறது புக்கு மாதிரி, அதை கண்ணியமாக என்ன செய்யணும், நெஞ்சில் அணைச்சி கொண்டு போகும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் இருக்கிறது பரிசுத்தமானது, நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இது அல்லாஹ்வுடைய கலாம். நம்ம அதை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் நம்மோடு பேசுகின்றான். நம்மோடு யார் பேசுறா, அல்லாஹ் பேசுகிறது. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை, கலாமை நீங்கள் எடுத்து செல்லும் பொழுது, ஓத ஆரம்பிக்கும் பொழுது நெஞ்சோடு அணைந்து பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்று சொல்லி நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிங்கள். அந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார். அப்போ அவ்வளவு கண்ணியமாக எடுத்து செல்ல வேண்டிய இந்த குர்ஆனை இப்படி புத்தகத்தை போன்று சர்வசாதாரணமாக எடுத்து செல்வதோ, இன்னும் சில பேர் அவுது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும், கீழே என்ன செய்யலாம் வச்சுட்டு ஓதுறாங்க, தரையிலே வச்சு ஓதுறாங்க. குர்ஆனை எங்கே வச்சு ஓதுறாங்க, நடந்து
அந்த மாதிரி தரையில வச்சு குரான் ஒன்றும் பிரச்சனை தப்பு இல்லைங்க. அப்போ குரானுடைய அந்த கண்ணியத்தை என்ன செய்யறாங்க, கெடுக்கப்படுகிறது. வேற ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத்துடைய வேதத்தை அல்லாஹ் தந்தார். இந்த தௌராத்துடைய வேதத்தை வாங்க வர்றதுக்கு முன்னால தூரிஸ்னா என்ற மலைக்கு அல்லாஹ் வர வைக்கிறான். அந்த மலைக்கு வருகின்ற பொழுது முதலாக அந்த வகையை இறக்கின்ற பொழுது என்ன செய்யறான், அந்த மலைக்கு தன்னுடைய ஒடியை தான், தன்னுடைய வார்த்தையை என்ன செய்யறான், மலையின் மீது முதலாக அல்ல இறக்குறான். அந்த இறக்கும் பொழுது அந்த மலை ஒரு பரிசுத்தமான மலையாக ஆகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, கிட்ட நெருங்கி வர்றாங்க. மலை கிட்ட வரும் பொழுது அல்லாஹ் உடனே சொல்லுவான், யா மூசா அக்பில், மூசாவே அப்படி நில்லுங்க, என்ன செய்ய, உங்களுடைய காலனியை நீங்கள் கலட்டுங்க, உங்களுடைய காலனியை கலட்டுங்க, கலட்டிட்டு அதுக்கு பின்னால் மலை கிட்ட வாங்க. ஏன், அல்லாஹ்வுடைய அந்த கலாம், அல்லாஹ்வுடைய அந்த பேச்சு அந்த மலையில பட்டதினால் அது ஒரு பரிசுத்தமான இடமாக ஆகிவிட்டது. அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, காலனியோடு என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது, அதை கலட்டி வச்சுட்டு என்ன செய்யும், உள்ள வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப அந்த மலைக்கு இவ்வளவு ஒரு பரிசுத்தத்தை அல்லாஹ் தருகிறான், கண்ணியத்தை தர்றான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கலாம் பொதித்து இருக்கக்கூடிய அந்த குர்ஆனுக்கு எவ்வளவு கண்ணியத்தை நாம் தரணும் என்பதை நாம் என்ன செய்யணும், சற்று சிந்தித்து பார்க்கணும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த குர்ஆனை உயர்ந்த இடத்துல அதுக்கு மேல எந்த பொருளை வைக்கக்கூடாது, அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, எந்த பொருளும் வைக்கக்கூடாது. அவன் குர்ஆனை தான் என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் மேல வைக்கணும். குர்ஆன் அடியில் வச்சுட்டு மேல பல புக்குகளை மேல வைக்கிறது என்பது அது ஒரு தவறானது. நம்ம குர்ஆனுக்கு நம்ம என்ன செய்யல, கண்ணியப்படுத்தலை என்பது அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் பல உலமாக்கள் சொல்வார்கள், அந்த குர்ஆனுக்கு உரை போட்டு வைப்பது தான் அதற்கு உண்டான கண்ணியம். குர்ஆனை சும்மா கூட வைக்கக்கூடாது, அது என்ன செய்யணும், உரை போட்டு வைக்கணும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், குர்ஆனை அங்கேயே இங்கேயோ போல என்ன சொல்ல போனா பல இடங்கள்ல வீடுகள் அப்படி இப்படி கிடக்குது குர்ஆன். அந்த குர்ஆன் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஓதுறதுக்கு ஆளை இல்லை. வீட்டுல 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, ஓதுறாங்க, யாருமே ஓதுறது இல்லை. கடைசியில பாக்குறாங்க, செல்ல அச்சு போது பழசாகி போச்சு, என்ன செய்யறது. இன்னைக்கு கூட ஒரு மாணவர், ஒரு பையன் என்ன செய்யறான்னு சொன்னா, கையில ஒரு பையோடு தூக்கிட்டு வந்தேன். என்னங்க பையில அப்படின்னு சொன்னா, வீட்டுல இருக்கிற பழைய குர்ஆன் கிதாப் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். எங்க பார்த்துட்டு வந்த பள்ளியாசல வைக்க சொன்னாங்க. இவன் பள்ளியாசல வைக்கக்கூடிய இடமா எது ஆயிடுச்சு, பழைய குர்ஆனை வைக்கக்கூடிய இடமா பள்ளியாசல் ஆயிடுச்சு. குர்ஆன் பழைய குர்ஆனை வைக்கக்கூடிய இடம் அல்ல. இங்க இருக்கக்கூடிய குர்ஆன் ஏன் வைக்கிறான்னு சொன்னா, அது ஓதப்படணுன்றதுக்கு அப்படி. அப்போ இந்த பள்ளிவாசலை கண்ணியத்தை நாம் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அந்த குர்ஆனுடைய கண்ணியத்தை நாம் என்ன செய்ய பாதுகாக்கணும். அப்ப அந்த குர்ஆனை ஓத முடியலையா, அது பழசாயிடுச்சு, என்ன செய்யறது. கடைசியா சொல்லுவாங்க, அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு கிழிஞ்சு போயிடுச்சு, பழசாயிடுச்சுன்னு சொன்னா ஒண்ணு என்ன செய்யணும், கால்நடை படாத ஒரு இடங்கள்ல பண்ணணும்னு என்ன செய்யலாம், புதைச்சிடலாம். அல்லது என்ன செய்யலாம், கிணறு மாதிரி ஏதாவது காலடி படாத இடங்கள்ல என்ன செய்யலாம், அதை என்ன செய்யலாம், போட்டு விடலாம் என்பதாக பெருமக்கள் சொல்லுவாங்க. அப்போ குர்ஆனை என்ன செய்யலாம், அதற்குண்டான கண்ணியத்தை பாருங்கள். அதே நேரத்தில் குர்ஆனை எப்படி ஓதுகின்ற முறைகளை நமக்கு சொல்லித் தராங்க. குர்ஆனை ஓதுவது நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை சத்தமிட்டு ஓதுவது நல்லது. சத்தமிட்டு ஓதுவது, அதுவும் கிராத்தாக ஓதுவது, அழகாக ஓதுவது, இதையெல்லாம் என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை. அழகாக ஓத வேண்டும், சத்தமிட்டு ஓத வேண்டும், அப்போ நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும். இதெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய வழிமுறைகள். அதே நேரத்தில் ஒரு மனிதர் தொழுதுட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல மெதுவாக ஓதணும். யாரும் தொழுகலை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சத்தமிட்டு என்ன செய்யணும், குர்ஆன் ஓதுறது சிறந்தது. அதே நேரத்தில் என்னது, குர்ஆன் நிறைய சிறப்புகள் குர்ஆனுக்கு என்ன செய்யற சொல்லப்படுது. அதே போல குர்ஆன் ஓதப்பட்டால், இன்றைய ஓதிய வசனம் 2வது வசனம், குர்ஆன் ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய, செவி தாய்த்தி கேளுங்க. அப்ப குர்ஆன் ஓதுனா நம்ம என்ன செய்யணும், கூட. அதனால தான் சொல்லுவாங்க, இது இமாம் ஓதுறான்னு சொன்னா அதுக்கு பின்னால செய்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் ஓதுறதை கேட்கணும், கேட்டாலே போதும், இந்த நன்மையெல்லாம் கொடுத்துருவோம். அப்போ சேர்ந்து ஓதணும் அப்படின்னு சொன்னா என்னவாகும், அங்க
நமக்கு என்னது நல்லாவுடைய கேட்கணும். ஏன்னு சொன்னா மலக்குகள் கேட்கிறாங்க, ஜின்னு கேட்குது, நல்ல ஜின்கள் கேட்கிறாங்க. இப்படி உலகத்துல எல்லாமே என்ன செய்ய அல்லாஹ் கேட்கிறான். இப்ப குர்ஆன் ஓதுவதை கேட்கப்படுது, குர்ஆன் ஓதப்படுவதை ஓதப்படுவதை கேட்கப்படுவது. இப்ப ரெண்டுமே இபாதத்துக்குரியது, நன்மைக்கு. அதனால குர்ஆன் ஓதும்போது கேட்கணும், அதே நேரத்துல குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்திக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க, என்னென்ன நுணுக்கமான பல விஷயங்கள் சொல்றாங்களோ அதை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரும், அதை சிந்தனை கொண்டு வரும். அல்லாஹ் நிறைய விஷயங்களை குர்ஆன்ல சொல்லுவோம், நம்ம என்ன செய்யறது இல்லை, விளங்குறதே இல்லை. பல விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல சொல்லக்கூடிய பல விஷயங்கள், ஒரு அற்புதமான பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆன் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வகுல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், வகுல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே அதனுடைய கோள்களிலே நீட்டிக் கொண்டே இருக்கிறது. சூரியன், சந்திரன், இது மாதிரி என்னென்ன கோள்கள் இருக்கிறதோ அது எல்லாமே அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த கோடுகளிலே, அந்த எல்லைக்குள்ளே கோடுகளில் நீட்டிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் என்ன செய்யுது, சுத்திக்கிட்டே இருக்கு. அறிவியல் தான் சொல்லுது. அப்ப எல்லா கோடுகளும் என்ன செய்யுது, சுத்துது. பூமி என்ன செய்யுது, சுத்துது. சூரியன் என்ன செய்யுது, சுத்துது என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம் அல்லவா. இதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறார். பதிவு செய்கின்ற பொழுது அந்த சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, குல்லுன் ஃபீ ஃபலகி. இந்த குல்லுன் ஃபீ ஃபலகி என்ற அந்த வார்த்தையை எப்படி திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரி வரும். குல்லுன் காஃப் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, காஃப் இருக்கு, இரண்டாவது லாம் இருக்கு, ஃபீ மூணாவது ஃபீ இருக்கு. ஃபீ ஃபலகி, அதே போல ஃபலகின்னு இருக்குல்ல, அந்த கடைசியில நம்ம சொன்னா அங்கேயும் ஃபர்ஸ்ட் காஃப் இருக்கு, இரண்டாவது லாம் இருக்கு, மூணாவது ஃபீ இருக்கு. இப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் வரும் எழுத்துக்கள். இந்த பக்கம் கடைசியில் வந்தாலும் ஒரே மாதிரி. அல்ல அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுதே அந்த வார்த்தையை சுழல விடுகின்றார். அந்த வார்த்தை எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் இப்படி போட்டாலும் குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், இந்த பக்கமா எழுதினாலும் குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். அப்ப குல்லுன் ஃபீ ஃபலகி என்ற அந்த வார்த்தையை சுத்தி சுத்தி அல்லாஹ் வர வைக்கிறதுடைய அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல அல்லாஹ் சொல்றான், கோள்களுக்குள்ளே அந்த அத்தனை என்னது, சூரியன், சந்திரன் எல்லாம் என்ன செய்யுது, அந்த பூமி எல்லாம் அதுக்குள்ளே சுத்தி கொண்டே இருக்கிறது என்ற அந்த வார்த்தையை பதிவு செய்வதற்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை என்ன செய்யலாம், சுத்தக்கூடிய வார்த்தையாக ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறார். இப்படி நிறைய விஷயங்கள் குர்ஆனுக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம் சமூகம் சிந்தித்து பார்த்தால் போதும், பல விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் சொல்லுவான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக இறங்கப்பட்டது நடந்த ஒரு நிகழ்வு. அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக ஆபரகம் என்பவன் காபத்துல்லாஹை இடிப்பதற்காக வேண்டி வந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெரிய ஒரு நீண்ட ஒரு வரலாறு இது. அப்போ இடிக்கிறதுக்கு வந்ததும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், காபத்துல்லாஹை பாதுகாத்தான். ஆபரகம் என்ற அந்த படையை அடித்தான். அபாபில் என்ற பறவைகளை கொண்டு, சிறு சிறு கற்களை கொண்டு அல்லாஹ் அந்த படையை சுக்குநூறாக அடித்தான். இந்த வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு வஹியாக அனுப்புகின்ற பொழுது 40 வயசை கடந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக. நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, உங்களுடைய ரப்பு அந்த ஏனை படைவாசிகளை என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்பனா என்ன அர்த்தம், நீங்க தான் பார்த்தீங்கன்னு நல்லா சொல்றாங்க. ரசூலுல்லாஹை பிறக்கவே இல்லை, எல்லாம் பார்த்தேன்னு சொன்னானே அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல. ஆனால் அந்த நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் ஆமினா அவர்கள் சஃபா மர்வா என்ற அந்த குன்றின் மீது, மலையின் மீது ஏறி நின்று என்ன நடக்க போகிறதோ, அங்கே ஊர் ஜனமே அங்கே நின்று வேடிக்கை பார்க்கிறார். என்ன நடக்க போகுது தெரியலையே, காபத்துல்லாஹ் இடிக்க வந்துட்டாங்க என்று எல்லோரும் சேர்ந்து வேடிக்கை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தாயாரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரும் அங்கே வேடிக்கை பார்க்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபத்துல்லாஹை பாதுகாத்தான். அந்த நிகழ்வை தான் நல்லா பின்னால கேட்கிறான், நீங்கள் பார்க்கலையா, நீங்கள் பார்த்தீங்களே,
பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி பார்த்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா ரலியல்லாஹுடைய வயிற்றில் இருந்து பார்த்தாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள், இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க, கர்ப்பிணியான பெண்கள் குழந்தைகள் என்ன செய்யுதுன்னா வயிற்றில் இருந்து வெளியில பார்க்குது. அதனால டிவிலாம் நிறைய பார்க்காதீங்க. அப்போ குழந்தைக்கு பிறந்த உடனே கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். அப்போ டிவி பார்க்கறத குறைச்சிங்க. நல்ல அறிவு சார்ந்த புத்தகத்தை படிங்க. ஏன்னா குழந்தைக்கு அந்த அறிவு உள்ள போய் சேருது. அந்த நீங்க சத்தம் போட்டு படிங்க, சத்தம் போட்டு ஓதுங்க. குழந்தை காதல கேட்குது, பார்க்குது. குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது எல்லாம் செய்கிறது, பார்க்கிறது, கேட்கிறது என்பதை அன்பிற்குரிய பெருமக்களே இன்றைய டாக்டர்கள் அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. 1450 வருஷத்திற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தின் மூலமாக சொன்னார், தாயினுடைய வயிற்றிலிருந்து பார்க்க முடியும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். நிறைய விஷயங்கள் குர்ஆனை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். எனவே செவித்தாய் அதை கேட்கின்ற பொழுது அந்த சிந்தனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவார். அதனுடைய சிந்தனைகள் ஓடுகின்ற பொழுது பல விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்வார். இன்னாத்தைனா சின்ன ஒரு சூரா, இன்னாத்தைனா கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இன்னாத்தைனா கௌசர், நபியே உமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌசர் என்ற தடாகத்தை தருவார். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான் கௌசர் என்ற தடாகத்தை ஆகிரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்க்கு கௌசர் என்ற அந்த தடாகத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு மற்ற எல்லோருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை கொடுப்பார்கள். யார் அந்த தண்ணீரை ஒரு முறை பருகி விட்டார்களோ, குடித்து விட்டார்களோ, அவர்களுக்கு தாகம் என்பதை அதற்கு பின்னால் எடுக்கவே எடுக்காது. அப்படிப்பட்ட அந்த தடாகத்தை, கௌசர் என்ற அந்த தடாகத்தை நபியே அல்லாஹ் இன்னாத்தைனா நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு தருவான் என்பதை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறார். ஏன் இந்த ஆயத்தை, இந்த சூறாவை அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா, ஒரு மனிதன் சொன்னா என்ன சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சந்ததி கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு சந்ததி கிடையாது. ஏன் சந்ததி கிடையாது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய 3 ஆண் பிள்ளைகள் உடனே சிறு வயசுல என்னது, 1 வயசு 1.5 வயசு 6 மாசத்திலே 3 குழந்தைகள் மூத்தா வயசு. 3 ஆண் குழந்தைகள், இப்ராஹிம், காசிம், அப்துல்லா, 3 மூத்தா வயசு. உடனே இதை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னா, இந்த முகமதுக்கு என்ன கிடையாது, சந்ததியற்றவர், சந்ததி கிடையாது அப்படின்னு சொன்னான். அதற்கு பதில் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நபியே நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு எதை தருகின்றான், கௌசர் என்ற அந்த தடாகத்தை உமக்கு தருவான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்பை நீங்கள் தொழுவுங்கள், நீங்கள் குர்பானி கொடுங்கள். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அதில் சொல்லுவாங்க பெருமக்கள், அல்லாஹ் ஒரு விஷயத்தை பதில் சொல்றான்னு சொன்னா எதுக்கு பதில் சொல்றான், சந்ததி இல்லைன்னு சொன்னதுக்கு பதில் சொல்றான். பதில் சொல்லும் போது அந்த பதில் எப்படி இருக்கும், சந்ததி இருக்கும் என்றுதான் அல்லாஹ் பதில் சொல்லணும். அப்ப இன்னும் அத்தைனா கல் கௌசருக்கு பெருமக்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன விளக்கம் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்க எல்லாம் மூத்தா போயிட்டா, 7 பிள்ளைங்க மொத்தம், 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் பிள்ளைகள். எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தவிர, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனதுக்கு பின்னால் கடைசியாக மூத்தானவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதுவும் எவ்வளவு நாள்ல, 6 மாசத்துல அவங்களும் மூத்தாயிட்டாங்க, 29 வயசுல. அதற்கு பின்னால் 2 பேர குழந்தைகள், ஹசன், ஹுசைன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவிலே ஷஹீதாகின்றார்கள். முஹஸ்ஸின் என்ற ஒரு பிள்ளை, அது சிறு வயதில் மூத்தா போச்சு. ஹசன், ஹுசைன், முஹஸ்ஸின். முஹஸ்ஸின் சிறு வயசிலே மூத்தா போச்சு. 2 பிள்ளைகள் தான், ஹசன், ஹுசைன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் மூத்தா போயிட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்பாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிட்டார். இப்ப அந்த சந்ததியில ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததியிலே யார் மீஞ்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு அளவு, ஸைனுல் ஆபிதீன். அந்த கர்பலாவுடைய அந்த யுத்தத்துல எல்லா குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் ஷஹீத். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் ஷஹீத். யாருமே இல்லை, லா யபகா, யாருமே இல்லை, பாக்கி எல்லாம் ஷஹீத்.
ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறார். ஜைனுல் ஆபிதீன் என்ற ஒரே ஒரு ஆள், ஹஸன் ரலியல்லாஹு மகன் ஒரே ஒரு ஆள் ஜைனுல் ஆபிதீன் மட்டும்தான். இந்த ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களின் மூலமாக இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியை கோடிக்கணக்கில் உலகம் முழுக்க அல்லாஹ் வச்சிருக்கிறார். அப்ப கௌசர் என்று சொன்னால் அந்த தடாகம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அந்த தடாகம் எப்படி அந்த ஊற்றை பெருசாக உருவாக்கி கொண்டே போகும், எவ்வளவு தண்ணீரை இதிலிருந்து எடுத்தாலும் குறையவே குறையாது அல்லவா, அல்ல அது குறையவே குறையாதோ, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியை அல்லாஹ் பெருசாக உருவாக்கி நாம் தருவோம் என்பதை தான் இன்னா அத்தீனாக்கல் கௌசர், நபி உங்களுடைய சந்ததி இல்லை என்று சொன்னான் அல்லவா, அவனுக்கு நாம் சொல்லுகின்ற உங்களுடைய சந்ததியை நாம் பெருசாக ஆக்கி தருவோம். கியாமத் வரை பெருமானாருடைய சந்ததி இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்ததி என்ன செய்யறான், கியாமத் வரைக்கும் அல்லாஹ் உருவாக்குறான். இன்ன ஷானி, கடைசியில் ஒரு ஆயத்தை சொல்லி அல்லாஹ் முடிப்பான், இன்ன ஷானியக வல் அப்தர், யார் உங்க விஷயத்தில் சந்ததி இல்லை என்று சொன்னானோ அவன்தான் சந்ததியற்றவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, யார் சொன்னானோ அவனுக்கு சந்ததி இல்லாமல் போய்விட்டது, அவனுடைய சந்ததி உலகத்திலே அந்த காலத்திலேயே முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட அவனுடைய சந்ததி முடிந்து போச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒரு வார்த்தை, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்களை, பல நுணுக்கங்களை, பல விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், குர்ஆன் மூலமாக ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னால் பல விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றார். எனவே குர்ஆனை நாம் ஒழுக்கத்தோடு ஓத வேண்டும், குர்ஆனை செவித்தாட்டி கேட்க வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் மூலமாக நமக்கு பல ரஹ்மத்துகளையும் அருளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாழ்த்துக்கள். ஆமீன்.